எம்பெருமானின் ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். நீர் காணல் நீர். காணல் நீர் என்பது நன்றாகவே தெரியும். இப்பொழுது வெப்பத்தின் தாக்கம், வெப்பத்தின் கடுமை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து நம்ம ரோடில் நடந்து பார்த்து அங்கேருந்து ஒரு 10 அடி தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரே தண்ணி ஓடுற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும். அது பக்கத்தில் போய் பார்த்தா தண்ணியாக இருக்காது. தள்ளி பக்கத்தே தான் அது நீராக தெரியும். பக்கத்தில் போனால் வெப்ப அலையால், வெப்பத்தின் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய நிகழ்வு அது. நீர் என்பது உண்மை, பஞ்சபூதங்களில் ஒன்று. அதே போல் தான் காணல் நீரை போலத்தான் நம்முடைய வாழ்க்கை. பூமியில் பிறந்தவர் யாராக இருந்தாலும் அந்த வாழ்க்கை தான். பார்ப்பதெல்லாம் உண்மை, பார்ப்பதெல்லாம் நிஜம், பார்ப்பதெல்லாம் சத்தியம்னு நினச்சிட்டு வாழ்ந்துருக்கோம். பக்கத்தில் போய் வாழ்ந்து பார்த்து அனுபவிச்சு தான் இவ்வளோதான் வாழ்க்கையா, இப்படி தான் வாழ்க்கையா, இதுதான் உலகமான்ற புரிதல் ஏற்படுகிறது. நீர் எப்படி நிச்சயமோ சத்தியமோ பருகிறதுக்கு நீர் இல்லைன்னா வாழ்வாதாரம் எந்த விதத்துமே இல்லை. மனிதருக்கு தெரியும், விலங்குக்கும் தெரியும், பயிர்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நீர் எப்படி முக்கியமோ அதே போல் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தெய்வ நம்பிக்கை, தெய்வ சிந்தனை, ஆன்மீக உணர்வு, தெய்வத்தின் நாமத்தை சொல்வது, தெய்வத்தோடு இணைந்து வாழ்வது. இணைந்து வாழ்வதுனா வேற ஒன்றும் இல்லை. கோவிலுக்கு போகணும், தர்ம வழி, சத்தியமான வழி, உண்மையை பேசுதல். எப்படி நீர் சத்தியமோ, நீரை பார்க்க முடியுதோ, பருக முடியுதோ, பயன்படுகிறதோ, அதே போல் மனிதனோட வாழ்க்கையாக இருக்கணும். வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்றால் இறையோடு ஒன்றுபட்டு, இறையோடு நாம் கூடி இருந்து, அடியார்களோடு நாமும் அடியார்களாக வாழ்ந்து, இறையை உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்வே நீரை போல உண்மையான சத்தியமான வாழ்க்கை. காணல் நீரை போல் நம் வாழ்க்கை இல்லாமல் வாழக்கூடாது. வாழ்வது வீண். அது மாதிரி வாழ்க்கை வாழாமல் காணல் நீரை போல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது, பார்ப்பது அனைத்துமே மாயை. நீரை போல உறுதியான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, சத்தியமான வாழ்க்கை, தர்மமான வாழ்க்கை, தர்ம வாழ்க்கை. அப்பொழுதுதான் இறையரோடு கூடி நின்று இறையோடு ஒன்றுபட்டு பிறவா வரம் பெற்று பெருமாளுடன் ஐக்கியமாக முடியும் என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடியிலே சரணம்.